எசேக்கியேல் 8வது அதிகாரம் 1வது வசனம். 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும், கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது. அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். 3வது வசனம், கை போல தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். இங்கே ஒரு வித்தியாசமான அனுபவம் எசேக்கியேலுக்கு வருது. இதுக்கு முன்னால வந்த அனுபவம் மகிமையை பார்த்தான், தரிசனங்களை பார்த்தான். இப்போ அவன் கர்த்தரை பார்க்கிறான், பரிசுத்த ஆவியானவருடைய சாயலை பார்க்கிறான், பரிசுத்த ஆவியானவர் அவனை தூக்கி கொண்டு போகிறதை பார்க்கிறான். இப்படி ஒரு அனுபவம் அவன் இதுக்கு முன்னால ஏற்பட்டதே இல்லை. புதிய அனுபவம், உன்னதமான அனுபவம். எப்போது அது ஏற்பட்டது? அவன் வீட்டில் அவன் உட்கார்ந்துருக்கிறான். ஆலயத்தில் அவனுக்கு வரல. லூக்கா 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், யோவான் ஸ்நானனுடைய தகப்பனார் சகரியா ஆலயத்துக்குள்ள தூபம் காட்ட போறான். ஊழியம் செய்ய போகும்போது ஒரு தரிசனத்தை காண்கிறான். ஆலயத்துக்குள்ளே தரிசனம் வரும், வராதுன்னு நான் சொல்லலை. ஊழியம் செய்யும் போதும் தரிசனம் வரும், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இப்போ எசேக்கியேல் ஊழியமும் செய்யலை, ஜெபமும் பண்ணலை. இப்போ இந்த அனுபவம் அவனுக்கு கிடைக்கும்போது அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கல, உபவாசம் பண்ணிட்டு இருக்கல. உபவாசிப்பது நல்லது, சபைக்கு போவது நல்லது, அவசியம். ஜெபம் அவசியம். முழங்கால் போடுகிற காரியமா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு முழங்கால் போடலாம், தப்பு இல்லை. இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறான், வீட்டில் தான் இருக்கிறான், உட்கார்ந்துட்டு இருக்கிறான். மூப்பர்கள் இருக்காங்க, அவங்களும் உட்கார்ந்துட்டு தான் இருக்காங்க. சாமுவேல் மாதிரி 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்கு தலைவனாய் சாமுவேல் நிற்கிறான். அவன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான், இவங்களாம் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. என்ன மகிமையான ஒரு காரியம் பாருங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இங்கே இல்லை. அவன் வீட்டில் அவன் உட்கார்ந்துருக்கிறான், தீர்க்கதரிசி. மூப்பர்களும் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு புதிய அனுபவம் வருகிறது, உன்னதமான அனுபவம் வருகிறது. ஆண்டவருடைய கரம் அவன் மேலே வந்து உட்காருகிறது. ஆவியானவருடைய சாயலை பார்க்கிறான். ஆவியானவர் அவனை பிடிச்சு தூக்கிட்டு போறாரு இன்னொரு இடத்துக்கு. அதனால கர்த்தர் எந்த நேரத்திலும் நம்மோடு பேச, நம்மை தொட ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணும் போதுதான் நம்மகிட்ட பேசுவார், அல்லது சபையில் இருக்கும்போது தான் நம்மகிட்ட பேசுவார்னு இல்லை, அப்போதும் பேசுவார். சாதாரணமாக உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர் நம்ம கூட பேசுவார், நம்மளை கிரியை செய்வார், புதிய அனுபவங்களை நமக்கு தருவார். அந்த எதிர்பார்ப்பு நமக்கு தேவை, அந்த ஆயத்தம் நமக்கு தேவை. அதனால நான் இப்படியும் இன்னொரு கோணத்திலையும் பேசுறேன். ரொம்ப கஷ்டமாக்கிடக்கூடாது. நேர் முழங்காலில் தான் நிற்கணும், இல்லைன்னா ஆண்டவர் பேச மாட்டார். உபவாசத்தை தான் ஜெபிக்கணும். ஒரு ஊழியக்காரரை பற்றி இன்னொரு ஊழியக்காரர் என்கிட்ட சொன்னார். அவர் தொடர்ந்து உபவாசம் இருக்கிறார், 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. அப்புறம் ஒரு 2 நாள் மட்டும் இடைவெளி விட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் 40 நாள் ஆரம்பிச்சிருவார். மறுபடி தொடர்ந்து இருக்கிறாரு அப்படின்னு அவரை பற்றி சொன்னார். அவர் சொன்ன தகவல் சரி என்றே நான் நினைக்கிறேன். அவருக்கு கேள்விப்பட்டது சரியாக தான் இருக்கும். அவர் வெறும் பழச்சாறு தான் குடிப்பார். 2 நாள் ஒரு சில நாட்கள் மட்டும் உணவு எடுத்து ஓய்வு எடுத்து மறுபடியும் 40 நாள் ஆரம்பிச்சிருவார். இப்படி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அது ஒரு நல்லது அல்ல. 40 நாள் உபவாசம் இருக்கலாம், கர்த்தர் நடத்தினால் இருக்கலாம். தொடர்ந்து மறுபடியும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்தால் வருஷம் 52 நாள் ஆகிருது. அதனால அப்படி அளவுக்கு அதிகமாக ஜெபத்துக்கு அளவே கிடையாது. எவ்வளோ வேணால் ஜெபம் பண்ணலாம், 365 நாளும் ஜெபம் பண்ணலாம். 24 மணி நேரமும் தூங்குற நேரத்தை விட்டுட்டு எல்லா நேரமும் கூட ஜெபம் பண்ணலாம். அதில் அதுக்கு தூங்கும்போது கூட நம்முடைய ஆவி ஜெபம் பண்ணும்.
அதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் உபவாசத்திற்கு ஒரு அளவு உண்டு. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறது நம்மளால் ஓரளவுக்கு தான் ஜெபம் பண்ண முடியும். நல்ல ஜெப வீரர்கள் கூட முழங்கால் போடணும், முழங்கால் போட்டால் தான் ஜெபம் அப்படின்னு நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க. அதனால நம்ம கஷ்டமாக்கிடக்கூடாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய அனுபவங்களை அப்படி ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாரு. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும், பெரிய கூட்டமாக போய் ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாரு. இப்படியெல்லாம் நிறைய தவறான அபிப்பிராயங்கள் தேவ பிள்ளைகள் நடுவில், நல்லவங்க நடுவில் இருக்கு. ஜெபம் பண்ணுறவங்கெல்லாம் நல்லவங்க தானே. அதனால அவங்க அதை ரொம்ப கஷ்டமாக்கிக்கிறாங்க. நல்லது, உபவாசித்து ஜெபிக்கும் போது அந்த உபவாசம் அளவோடு இருக்கணும். அதிக உபவாசம் எடுக்கிறாங்க, ஆவியானவருடைய வழி நடத்துதல் தேவை. ஜெபம் எவ்வளோ வேணா பண்ணலாம். தூங்கணும், நிச்சயமாக தூங்கணும். தூங்காமல் ஜெபம் பண்ணக்கூடாது. முழுவதும் ஜெபம்னா மாசத்துல ஒரு நாள் தூங்காமல் ஜெபம் பண்ணால் தப்பு இல்லை. தினமும் நான் தூங்க மாட்டேன். சிலரை பற்றி சொல்கிறாங்க, 2 மணி நேரம் தான் அவர் தூங்குவார், எப்பவும் ஜெபம் பண்ணுவார். அது சரியான ஒரு வேதத்தினுடைய சரியான ஒரு காரியம் இல்லை. தூங்கணும். நமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தூங்கணும். ஏதோ அவசரம், ஏதோ விசேஷமான சூழ்நிலை தூங்காமல் ஜெபம் பண்ணுறோம், அது வேற. அதனால தூங்குற நேரத்தில் ஜெபம் பண்ணக்கூடாது. நாம் தூங்குனா நம்முடைய ஆவி ஜெபம் பண்ணும். மற்ற நேரத்தில் எவ்வளோ வேணால் ஜெபம் பண்ணலாம். அதனால ஜெபத்தை கஷ்டமாக்கிடக்கூடாது. அதுக்கு எல்லாம் இல்லை. அதை ஆவிக்குரிய அனுபவங்களை கஷ்டமாக்கிடக்கூடாது. அதை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலையும் 2ஆம் வசனத்திலையும் அவர்கள் உட்கார்ந்து 40 நாள், ஆண்டவர் 40வது நாள் பரத்துக்கு ஏறினாரு. 10 நாள் இவங்க காத்திருந்தாங்க. 50வது நாள் ஆவியானவர் இறங்கினாரு. 10 நாள் எப்படி ஜெபம் பண்ணாங்க? உட்கார்ந்திருந்த வீடு. அவங்க உட்கார்ந்து தான் ஜெபம் பண்ணாங்க. அவங்க உட்கார்ந்திருந்த வீட்டில் ஆவியானவர் இறங்கினாருன்னு தான் போட்டிருக்கு. வீட்டில் தான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஆவியானவர் இறங்கினார். அதனால நாம் காரியங்களை கஷ்டமாக மாற்ற வேண்டாம். நிச்சயமாக அவர் நம்மோடு பேசுவார், கிரியை செய்வார். ஆமென்.